பால்சோறுக்கு சம்பல் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். சம்பலுக்கு நான் 1.5 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து சம்பல் செய்தீங்களாண்டா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். தக்காளி பழம் 400 கிராம், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் உள்ளி, 4 மேசைக்கரண்டி மாசிக்கருவாட்டை நன்றாக கழுவி எடுத்திருக்கிறேன். செத்தல் மிளகாய் 70 எடுத்திருக்கிறேன். நல்ல உரைப்பு சாப்பிடுவீங்களா நீங்கள் கூடுதலாகவும் சேர்க்கலாம். இது எல்லோரும் சாப்பிட்றபடினால நிறைய பேர் உரைப்பு சாப்பிட மாட்டேன். அதுக்காக நான் 70 செத்தல் எடுத்திருக்கிறேன். செத்தல் மிளகாய் நன்றாக கழுவி டிஷ்யூவால் வாறு தண்ணி எல்லாத்தையும் துடைச்சி எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாக்கியதும் கழுவி வச்சுருந்த இந்த செத்தல் மிளகாயை கருகி போகாதவாறு இவ்வாறு பொரித்தெடுக்க வேணும். நான் எடுத்திருக்கிற இந்த அளவு 20லேருந்து 25 பேருக்கு போதுமாக இருக்கும். செத்தல் மிளகாயெல்லாம் பொரித்தெடுத்த பிறகு அதே எண்ணெயில் கழுவி வச்சுருந்த மாசிக்கருவாட்டை சேர்த்து 1 நிமிடம் இவ்வாறு நன்றாக கலந்து பொரிய விட வேணும். மாசிக்கருவாட்டை 1 நிமிடம் பொரிய விட்ட பிறகு இஞ்சி உள்ளியையும் சேர்த்து நன்றாக கலந்து இதோட வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் வதங்கும் வரைக்கும் விட வேணும். சம்பலுக்கு மச்சம் சேர்க்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா மாசிக்கருவாடு சேர்க்காமல் இதே அளவுக்கு நீங்கள் செய்தீங்களாண்டா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். தக்காளி நன்றாக வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு நிறைய சேர்க்குறதுக்கு வசதியாண்டால் நீங்கள் நிறைய கருவேப்பிலை சேர்த்திங்களாண்டாலும் நல்லா இருக்கும். வெங்காயம் நன்றாக அவிய வேணுமென்ற அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே நன்றாக இவ்வாறு கலந்து ஆற விட வேணும். இந்த பொருட்கள் எல்லாம் ஆறி வந்த பிறகு பொரித்து வச்சிருக்கிற செத்தல் மிளகாயும் சேர்த்து மிக்சி ஜாரில் நன்றாக பட்டு அரைத்தெடுக்க வேணும். மாசிக்கருவாட்டுக்கு பதிலாக நெத்தலி கருவாடு சேர்த்து சம்பல் செய்தீங்களென்றாலும் நல்லா இருக்கும். சம்பலுக்கு பம்பாய் ஆனியன் சேர்த்து சம்பல் செய்தீங்களென்றாலும் நல்லா இருக்கும். எல்லாம் அரைத்தெடுத்த பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம். இந்த சம்பல் பால் சோறுக்கு மாத்திரமல்ல, சோறு, ரொட்டி, பானோட சேர்த்து சாப்பிட்டீங்களென்றாலும் நல்லா இருக்கும். நல்ல சுவையான சம்பல் தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.